அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தினந்தோறும் எதை மறக்கிறோமோ இல்லையோ, இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறத மட்டும் யாரும் மறக்கிறதில்ல. ஒவ்வொருத்தங்க பாருங்கள், விரசமான பாடல், தேவையில்லாத வீடியோ, ஏன் நம் பெண் பிள்ளைகள் ஹிஜாபே இல்லாமல் தன்னுடைய ஃபோட்டோக்களை ஷேர் செய்வது, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கறதில்ல, இதனால் மற்றவர்களுக்கு என்ன பயன் வரப்போகிறது என்று. மற்றவர்களுக்கு பாவத்தை தூண்டுவதற்கும் தவறான எண்ணங்கள் ஏற்படுவதற்கும் நாம் காரணமாகிவிடக்கூடாது. நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு நல்ல செயலை நீங்கள் பரப்பினால் அந்த செயல் செய்த அளவு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கூறுகிறார். அதே போல தானே ஒரு பாவத்தை பரப்பினாலும் அந்த பாவம் நம்மை வந்து சேரும். இது ஒரு சிறு விஷயமாக நினைத்து கொள்ளாதீர்கள். இது ஒரு சதகத்து ஜாரியாவாகவே அதை ஜாஸ்தியாகவும் இல்லையா பாவத்திலே அதிகரிக்கும் மாதிரியும் நம்ம ஸ்டேட்டஸ் வைப்பது போல் ஆகிவிடும். அதனால் நாம் ஸ்டேட்டஸ் வைக்கும் முன்பு நாம் யோசித்து பார்க்கணும், இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலா என்று நம் மனசை நாம் கேட்டுக்கணும். ஆம் என்று நம்ம மனதில் ஏற்பட்டால் நாம் அதை வைக்கணும். ஸ்டேட்டஸில் வைப்பதால் ஒரு தொழுகைக்கு கொடுப்பதாக வைக்கலாம், இஸ்லாத்தின் கண்ணியத்தை பரப்பலாம், இல்லை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல அமல்களை கொண்டு போய் சேர்ப்பதை போல நாம் செய்யலாம். ஒரு விருந்துக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிவிட்டு, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு, மேலே ஹிஜாபும் போட்டுட்டு போயிருக்கிறாள். போனே அங்கே என்ன பண்ணியிருக்கா, வீட்டுக்கு போனோன்னே, விருந்து வீட்டுக்கு போனோன்னே தன்னுடைய ஹிஜாபை கழட்டி பேக்கில் வச்சுக்கிட்டா. அப்படி தானே நம்ம செய்கிறோம், நிக்காவுக்கு போவோம், எல்லாம் போட்டுட்டு போவோம், ஹிஜாபும் போட்டுட்டு போவோம். ஆனால் அங்கே போனோன்னே ஹிஜாபை கழட்டிடுவோம். ஏன்னா நாம் போட்டுட்டு வந்த ஜுவல்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் மற்றவர்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் நாம் யார், பொம்பளைங்க தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கேமராமேன் இருப்பான், இல்லாட்டினா யாராவது ஒருத்தர் ஜென்ஸ் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நிக்காக்கு பிற்பாடி ஆணும் பெண்ணும் மிங்கிள் ஆகிறதுக்கான சான்ஸுகள் அதிகமாகும். அதனால் நாம் ஹிஜாபை இது கழட்டவே கூடாது. அந்த பெண் கழட்டி விட்டு உக்காந்துருக்குறான். அப்போ பார்த்தா அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண், ஒரு 18-20 வயசுக்குள்ளே இருக்கும் இளம்பெண். அவங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த பெண் முழு ஹிஜாப் போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து கொடுத்தா. அதை பார்த்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மிகவும் மனசுக்கு கஷ்டமாக போயிடுது. உடனே போய் தன்னுடைய ஹிஜாபை எடுத்து அவள் போட்டுக்கிறாள். போட்டுட்டு எல்லோரும் சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட இந்த சமயம் பார்த்தா ஹிஜாப் போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து கொடுத்தா பாருங்கள். அந்த பொண்ணு ஹிஜாப் இல்லாமல் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு, ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் உணவு பரிமாறினா. இதை பார்த்துட்டு என் தோழி சொன்னாள், அவளை பார்த்து நான் நல்லதையே தேர்ந்தெடுத்துட்டேன், ஆனால் என்னுடைய செயல் அவளை பாவத்தின் பக்கம் அவளை என்ன தோன்றிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசால் ரொம்ப வருத்தப்பட்டா. அதே போல தான் நாம் ஸ்டேட்டஸ் வைக்கும் பொழுது யோசித்து பார்க்கணும், இது மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை தருமா, இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலா என்று நம்ம மனசை கேட்கணும். அது ஆம் என்று சொன்னால் நாம் அதை செய்யணும். யா அல்லாஹ், எங்கள் வார்த்தைகளையும் செயல்களையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் வழியில் எங்களை பயன்படுத்துவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.